ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை குழம்பு தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றி செய்ய போகிறோம். பாருங்கள், முட்டை கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் முழுசாக இருக்கும். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெனிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு புளி சேர்க்காதனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நான்வெஜ் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கோங்க. கடல் பாசியோட ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பை இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் குழம்புல நல்லாவே இருக்கும். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையிலும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாதவங்க தக்காளி பேஸ்ட் அரைக்கும் போதே ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஜீரகம், தனியா, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்க. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவை கருக விட்டுறாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால், தண்ணியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2வதாக எடுத்த தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடைச்சி ஊற்றும் போது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றி உடைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டை பிரிஞ்சு போகாமல் முழுசாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா முட்டை வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கூட முட்டை உங்களுக்கு உடைஞ்சே போயிருக்காது. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அதோட குழம்போட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் குழம்பை கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சுட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட நியூ யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.